அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பழைய செய்தி தான், அதை நினைவுபடுத்தி ஐயா டி ராஜேந்தர், இயக்குனர் டி ராஜேந்தர் அவர்கள் பற்றி அவர் தனது கட்சியை விற்று காசாக்கியதை பற்றியும் இந்த காணொளியில் பார்ப்போம். காசுக்கு கட்சியை விற்ற டிஆர் பற்றி இந்த காணொளியில் முதல்ல 84 எம்ஜிஆர் ஆட்சி, திமுகவில் இணைந்து இடைத்தேர்தல், அப்போது நடந்த இடைத்தேர்தல் வடசென்னை பாராளுமன்ற தொகுதி, தஞ்சை மற்றும் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்தது. டி ராஜேந்தர் தெரு தெருவாக சென்று பிரச்சாரம் செய்தார். அடுக்குமொழி வசனங்களை அள்ளி வீசினார். ஒட்டுமொத்த மக்களையும் கலகலக்க வைத்தார். அப்படி சிறப்புமிக்க பேச்சை வெளிப்படுத்திய டிஆர் 85 நடந்த பொது தேர்தலில் திமுகவிற்காக பிரச்சார பாடல்களை இயற்றி மீண்டும் தமிழகம் முழுவதும் வலம் வந்தவர் டிஆர் அவர்கள். அதன் பிறகு 89 சட்டமன்ற தேர்தல் அவர் திமுகவில் அபரிமிதமாக வளர்ந்து வந்ததால் அவர் மீது திமுக தலைமைக்கு ஒரு சந்தேகம். ஏற்கனவே ஒரு ராமச்சந்திரனை வளர்த்து விட்டோம் எம்ஜிஆரை, மீண்டும் ஒரு நடிகனை வளர்த்து விட்டால் நம் கட்சிக்கு ஆபத்து என்று உணர்ந்து அவரை கட்டுப்படுத்த தலையில் குட்டி உட்கார வைத்தார்கள். தமிழ்நாடு முழுவதும் அதற்குள் அவருக்கு செல்வாக்கு கூடியிருந்த நிலையில் அதிலிருந்து விலகினார். விலகி நின்ற அவரை ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக செய்த முதல் வேலை, இவ்வளவு காலம் நமக்காக பிரச்சாரம் செய்தார் என்று கூட பார்க்காமல் அவர் வீட்டு அனுமதி இல்லாமல் 3வது மாடி கட்டிவிட்டார் என்று சொல்லி அந்த மாடியை மட்டும் இடித்து தள்ளிவிட்டார்கள். அதனால் டிஆருக்கு தாங்க முடியாத வேதனை. தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர் அடித்து ஒட்டினார்கள், இதோ பாருங்கள் நான் கட்டிய வீட்டை இடித்து தள்ளிவிட்டார்கள் என்று. என்ன நடந்தது? அதன் பிறகு 94 வைகோ விலக திமுக பலகீனமடைந்தது. உடனே ஆற்காடு வீராசாமி மூலமாக டிஆரை தொடர்பு கொண்டு அவரை பேசினார்கள். அவர் எப்படி வருவார்? என் வீட்டை தான் இடித்து விட்டீர்களே, அதற்குள்ளே அவர் கட்சி ஆரம்பித்து விட்டார். தாயக மறுமலர்ச்சி கழகம் ஒரு கட்சியவும் ஆரம்பித்தார். கட்சி ஒன்றும் பெருசாக எடுப்படல. உடனே வீராசாமி மூலயமா அவரை கூப்பிட்டாங்க. இடித்த வீட்டுக்கு மேலே பெருத்த பணம் தரேன், உன் கட்சியை கொண்டு வந்து அது திமுகவில் இணைச்சிருங்க, கட்சிக்கு என்ன விலைன்னு கேட்டோன்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை சொல்லி ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு திமுகவில் போய் சேர்ந்துட்டார். இது இன்றைக்கி யாராவது மறுக்க முடியுமா? காசு வாங்காமல் கட்சியில் திமுகவில் சேர்ந்தேன்னு டிஆர் சவால் விடுற டிஆருக்கு. காசு வாங்காமல் தான் திமுகவில் எங்கள் கட்சி இணைச்சேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? உலகத்தில் எவனுமே நம்ப மாட்டான். வீட்டை இடிச்சுவிட்டான். நீ வளர்ச்சி அடைஞ்சு வந்தீங்க திமுகவில், அபாரமான வளர்ச்சி அடைஞ்சோன்னே திமுக யோசிக்க ஆரம்பித்தான். இது 2வது எம்ஜிஆர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உங்களை தலையில் தட்டி உட்கார வச்சான். நீங்கள் கோபத்தில் நேராக திருப்பதி வெங்கடாஜலபதி இன்னொரு விளம்பரமும் கொடுத்தீங்க, கட்சியிலேருந்து விலகுனீங்க. அதோடையும் விடலை, உங்கள் வீட்டையும் அடிச்சு விட்டான். ஆட்சியில் இருக்கப்ப தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் அடித்து ஓட்டினீங்க. அவ்வளவு இழப்பை சந்தித்த நீங்கள் திமுகவில் போய் கட்சியை இணைக்கிறீங்கன்னு சொன்னால், காசு வாங்காமல் கட்சியை விற்றீங்களா விற்கலையா? விற்று காசு ஆகிட்டு போங்க, உங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நல்ல மனிதர், எல்லா திறமையும் மிக்கவர். ஆனால் அவர் காசுக்கு விற்றது உண்மை. அதனால் டிஆர் அவர்கள் கட்சியை காசுக்கு விற்றவர் என்பதை சொல்லி திமுகவிற்கு வேலை செய்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு இழப்பு ஏற்படும். இவருக்காவது ஒரு மாடியோடு போச்சு. இன்னும் பேரிழப்பை சந்தித்தவர்கள் எல்லாம் நிறைய இருக்கிறார்கள். அது பற்றி பிறகு பேசுவோம். நன்றி, வணக்கம்.